நம்ம வீட்டு ஃபேனுக்கு வந்து கெப்பாசிட்டர் புதுசாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து எந்த ஒயர் எதில் கொடுக்கும்னு தெரியாது. சப்போஸ் வந்து 3 ஒயருமே கழட்டி விட்டுருவீங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். சப்போஸ் இந்த 3 ஒயருமே உங்களுக்கு வந்து கலந்து இருந்துச்சுன்னா இந்த 3 ஒயரில் எது ஸ்டார்டிங் ரன்னிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மல்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் மோட் செலக்ட் பண்ணிப்போம். அதாவது 2K வைக்கணும். காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் 2K வச்சுருப்போம் கரெக்டாக. இப்போ வந்து ரெட்டு எல்லோவில் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா 156. அடுத்ததாக பிளாக்கில் வைக்கிறோம். ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா 242 காட்டுதுங்களா. அடுத்தது பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் வைக்கிறோம். எல்லோவுக்கும் வச்சோன்னா 397. இப்போ அதிக ரெசிஸ்டன்ஸ் எதில் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ ஒயர்லேயும் பிளாக் ஒயர்லேயும் தான் காட்டுது. இந்த 2 ஒயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெப்பாசிட்டர்லேருந்து வர 2 ஒயரை வந்து இதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நியூட்ரல் கொடுத்துருங்க. இந்த எல்லோ அண்ட் பிளாக் ஒயரில் எந்த ஒயரில் வந்து ஃபேஸ் கொடுக்கணும்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெட் கலர் ஒயரில் வந்து அந்த இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, மல்டிமீட்டரில் அந்த ரெசிஸ்டன்ஸ் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெட்டில் ஒரு ஒயரை வச்சுட்டு இன்னொரு லீடை வந்து நம்ம வந்து இப்போ பிளாக்கில் வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்தோம்னா 240 காட்டுதுங்களா. அதே போல் எல்லோவிலையும் வச்சு பார்க்கணும். 159 காட்டுது. இப்போ வந்து அதிக ரெசிஸ்டன்ஸ் எதில் காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஒயரில் தான் 240 காட்டுது. அப்போ பிளாக் ஒயரில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை கொடுக்கணும். அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் காட்டுறதை வந்து நம்ம வந்து மேலே கொடுத்துருவோம். கம்மியாக ரெசிஸ்டன்ஸ் இந்த எல்லோ ஒயர் வந்து நம்ம வந்து சென்டரில் கொடுத்துருவோம். அதுக்கு வந்து எந்த ஒரு சப்ளையுமே கொடுக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்ததாக ரெட் ஒயர் வந்து கீழே கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக் ஒயரு, சென்டரில் வந்து எல்லோ ஒயரு, அது கீழே ரெட் ஒயர் கொடுத்துருவோம். இந்த பக்கத்தில் 2 இதில் மேலே பேஸு கீழே நியூட்ரல் கொடுத்துருவோம். இதே போல் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஃபேனை ஓட விட்டிங்கன்னா கரெக்டாக ஓடும். ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது.